ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 8. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராகவ் வந்து லாவணியா கால் பண்ணி கூப்பிட்டோன்னே அங்கே கிளம்புறாரு. அப்போ அபி வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போகணும்? செக்யூரிட்டி இருக்காங்க, இல்லை ஆஃபீஸ்ல இருந்து யாரையாச்சும் அனுப்ப வேண்டியதானே, நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே பாரு அவளை நான் பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணியிருக்கா, நான் போக தான் செய்வேன். எனக்கு ஆர்டர் போட நீ யார் அப்படின்னோடனே, இப்ப அபி வந்து தாலி எடுத்து காட்டுறாங்க. "நீ தானே கட்டுன, அப்ப நீ எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ராகவ் கிளம்பி போயிடுறாரு. அபி பின்னாடியே ஓடி வராங்க. ஆனா பாவம் அபி. இதுல கிருஷ்ணா வேற அங்க நின்னுட்டு, "என்ன அபி என்னாச்சுன்னொன்னே," "என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? இங்க நின்னு என்ன பண்றீங்க? போய் அஞ்சலி அக்காவ போய் பாருங்கன்னு" சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துருக்காங்க. இங்க ராகவ் வர்றதுக்குள்ள இங்க போலீஸ்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாவண்யாவிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "நீங்க இந்த மாரின்னா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க" அப்படின்னு. அங்க பார்த்தா அபியும், ஆகாஷும் நிக்கிறாங்க. அப்போ ராகவ் இவங்கள பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. அப்போ ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அபி கவலையா வந்து சோஃபால உட்கார்ந்திருந்தப்போ அனு வராங்க. அப்ப அனு கிட்ட வந்து அபி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, "இந்த மாரி ராகவ் இந்த நேரத்துல போயிருக்கிறது சரியில்ல. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு தானே கால் பண்ணணும். எதுக்கு இவருக்கு கால் பண்ணணும்னே, நீ சொல்றது கரெக்ட் தான். அவர் ஒரே நேரத்துல எத்தனை ரவுடியனாலும் அடிப்பாரு. ஆனா அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே" அப்படின்னோடனே, இப்ப அனு என்ன சொல்றாங்கன்னா, "நீயும் ஆகாஷும் போயி போலீஸையும் கூட்டிட்டு போயிருங்க" அப்படின்னோடனே, "நல்ல ஐடியா. அக்கா இருக்கிறவங்க படைக்கு அஞ்சாறு" அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமா அதான் இங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனோனே, இப்ப அபி வந்து லாவண்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இனிமே இந்த மாரி எதுவும் பிரச்சனைன்னா உடனே ராகவுக்கு கால் பண்ணாதீங்க. பக்கத்துல இருந்து போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுவும் இந்த மாரி பணக்கார வீடுனா 3 நிமிஷத்துலயே வந்துருவாங்கன்னோனே." இப்ப லாவண்யா என்ன சொல்றாங்கன்னா, "உள்ள வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போன்னு" சொல்லி ராகவ கூப்பிடுறாங்க. "சேச்சே அதெல்லாம் வேண்டாம். நாங்க அப்படியே கிளம்புறோன்னோனே." இப்ப ஆகாஷ் வந்து அபி கிட்ட வந்து, "நீ வந்து அவர் கூட கார்ல வந்துரணுன்னே." இப்ப ராகவ கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப லாவண்யாக்கு வந்து செம கடுப்பாகுது. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்தோனே அபி வந்து ராகவ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க மும்பைக்கு ஆட் ஷூட்டுக்கு அவங்க கூட போகவே முடியாது. இது என்னோட வேண்டுதலாவும் வச்சுக்கோங்க. இல்ல நான் சாமி கிட்ட கேட்கிறதா வச்சுக்கோங்க. இல்ல சவாலா வச்சுக்கோங்க. என்ன வேணா வச்சுக்கோங்க. நீங்க போகவே முடியாதுன்னு" சொல்லிட்டு அபி வந்து, "உன்கிட்ட கத்தி கத்தி எனக்கு தான் இதாகுது. நான் போய் தூங்குறேன்ப்பான்னு" சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க. இப்ப ராகவ் பயங்கரமா யோசிக்கிறாரு. இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாளே! எதுவும் பிளான் பண்ணியிருப்பாளோன்னே, இப்ப அபி என்ன சொல்றாங்கன்னா, "யோவ் ஜெயிலர் இந்த மாரி பயங்கரமா யோசிக்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுயா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராகவ் உன்ன அப்படியே போட்டேனா அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சுந்தரி வந்து கிருஷ்ணா கிட்ட வந்து லாவண்யா வீட்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி இப்படி ஆயிருச்சு. நம்ம பிளான் சொதப்பிருச்சு. ஆனாலும் நம்ம பிளான் பாதி சக்சஸ் ஆயிடுச்சுல. நாளைக்கு அவள வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, லாவண்யா வந்து சுந்தரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கும் ராகவுக்கும் ஒரே எக்ஸிக்யூட்டிவ் ரூம் தான் போட்டிருக்கேன். நீங்க தான் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அத விட பெரிய பிளான நான் போட்டு இந்த அபி வந்து எப்படியும் வெளியில போயிருவா. நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குறனால, அத வந்து நான் யூஸ் பண்ணி பாட்டி கிட்ட வந்து சொல்லி, கண்டிப்பா ராகவ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாரி நான் பண்ணுவேன்" அப்படின்னோனே, சுந்தரி அப்படியே வாய அடைச்சு போய் நிக்கிறாங்க. "இவ பெரிய ஆளா இருப்பா போலயே" அப்படின்னு. இப்ப லாவணி அங்கிருந்து போனோனே கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க. "இவ போடுற பிளான் எல்லாம் பார்த்தா நம்மனா ஓரமா நிக்கணும் போலடா" அப்படின்னு சொல்லி விஷயத்த சொன்னோனே, இ இவ இவ இந்த இந்த இது வந்து நம்ம பிளான்லயே இல்லையேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வேற சிரிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் அந்த ப்ரொமோ சீன். ராகவ் வந்து கிளம்புவாருல்ல, அபி ரொம்ப ஃபீல் பண்ணி பின்னாடியே அங்க அவங்க ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து அந்த ப்ரொமோ போட்டாங்கல்ல, அதான் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.